வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 10th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 5க்கான காணொளி. மொத்தம் 9 டெஸ்ட் இருக்குது. அதில் இது 5வது டெஸ்ட்டு. இதில் மொத்தம் 100 வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க, ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆறுகளில் உருவாகும் மண் வண்டல் மண். இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை பக்ரா நங்கல். டேஸ் என்பது ஒரு வாணிப பயிர். பருத்தி. கரிசல் மண் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. பருத்தி மண். உலகிலேயே மிக நீளமான அணை. ஹிராகுட் அணை. இந்தியாவில் தங்க இலை பயிர் என அழைக்கப்படுவது சணல். அடுத்து கூற்று காரணம் பாருங்க. பழங்கள், காய் வகைகள், பூக்கள் பயிரிடுதலில் ஈடுபடுவது தோட்டக்கலைத்துறை. சரி. உலகளவில் இந்தியா மா, பலா, சிட்ரஸ் பல வகை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது. தவறு. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்தது, வண்டல் மண் ஆறுகளின் மூலம் அரிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்டு மக்கிய பொருட்களால் ஆன ஒன்று. சரி. நெல் மற்றும் கோதுமை வண்டல் மண்ணில் நன்கு வளரும். சரி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஆனால் கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் அல்ல. அடுத்து, டேஸ் புவியின் மேற்பரப்பில் காணப்படும் ஒரு அடுக்காகும். மண். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1953. இந்தியாவில் காணப்படும் மண் வகைகள் டேஸ் பிரிவுகளாக வகைப்படுத்தலாம். 8. இந்தியாவின் இரண்டாவது மற்றும் முக்கியமான நீர்ப்பாசன ஆதாரம் சொட்டு நீர். நிலத்தடி நீர் போதுமான அளவிற்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் டேஸ் பாசனம் காணப்படுகிறது. திறந்தவெளி கிணறு. இந்தியாவில் மிக பழமையான பாசன முறை ஏரி பாசனம். டேஸ் இந்தியாவில் ஏரி பாசனம் சிறந்து விளங்குகிறது. தீபகற்ப இந்தியாவில் ஏரி பாசனம் சிறந்து விளங்குகிறது. அடுத்து, சொட்டு நீர் பாசனம் என்பது தாவரங்களின் டேஸ் பகுதிகளுக்கு சொட்டு நீராக பாய்ச்சுவதாகும். வேர். பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம் ஒரு அறிவியல் முறையிலான டேஸ் வள மேலாண்மை திட்டமாகும். நீர்வள. டேஸ் ஆறு பீகாரின் துயரம். கோசி. இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து, இந்தியாவில் வேளாண்மை துறை மூலம் 50% மேலான மக்கள் வேலைவாய்ப்பை பெறுகின்றனர். தன்னிறைவு வேளாண்மையில் டேஸ் பயிர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. உணவு பயிர்களுக்கு. டேஸ் வேளாண்மை வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை என்றும் அழைக்கப்படுகிறது. இடப்பெயர்வு வேளாண்மை.
படிக்கட்டு முறை வேளாண்மை முறையானது டேஸ் பிரதேசங்களில் பின்பற்றப்படுகிறது. மலை பிரதேசங்களில். மலைச்சரிவுகளில் உள்ள படிக்கட்டு முறை அமைப்பு டேஸ் அரிப்பை தடுக்கிறது. மண் அரிப்பை தடுக்கிறது. உலகளவில் டேஸ் உற்பத்தியில் இந்தியா 2ஆம் இடம் வகிக்கிறது. நெல் உற்பத்தியில். அடுத்து நெல் உற்பத்தியில் டேஸ் அடுத்தபடியாக இந்தியா 2ஆம் இடத்தை வகிக்கிறது. சீனாவிற்கு அடுத்தபடியாக. டேஸ் ஏழை மக்களின் முக்கிய உணவு பயிர். கம்பு. கம்பு. உலகில் சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு பிரேசில். மன்னிக்கவும் 27. கியூபா. கியூபா தான் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து இந்தியாவில் சணல் பயிரிடுதலிலும் உற்பத்தியிலும் மேற்கு வங்கம் மாநிலம் முதலிடம் வகிக்கிறது. இந்தியாவில் காஃபி உற்பத்தியில் கர்நாடகம் முதன்மையான உற்பத்தியாளராக திகழ்கிறது. டேஸ் பயிர்கள் பழங்கள், மலர்கள் மற்றும் காய் வகை பயிர்களை குறிக்கிறது. தோட்டக்கலை பயிர்கள். ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படும் வெள்ளாடுகள் பால், இறைச்சி, தோல் மற்றும் ரோமம் போன்றவற்றை அளிக்கின்றன. நம் நாட்டில் டேஸ் மாநிலம் ரோம உற்பத்தியில் முன்னிலை வகிக்கிறது. ராஜஸ்தான். ராஜஸ்தான். வெள்ளாடுகள் ஏழை மக்களின் பசு. சரி. பசுவை போல பால், இறைச்சி, தோல், ரோமம் ஆகியவற்றை இந்த வெள்ளாடுகள் கொடுக்கிறது. அப்போ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்து அராபிகா, ரோபஸ்டா காஃபியின் இரு வகைகள். சரி. உலக காஃபி உற்பத்தியில் இந்தியா 7வது இடத்தை வகிக்கிறது. சரி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்து 35வது கேள்வி. படிக்கட்டு முறை வேளாண்மை மலைப்பிரதேசங்களில் பின்பற்றப்படுகிறது. சரி. கோதுமை முக்கிய பயிராக இங்கு பயிரிடப்படுகிறது. தவறு. கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. அடுத்து மேங்கனீசு இவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. எஃகு தயாரிப்பு. எஃகு தயாரிப்பு. ஆந்திரசைட் நிலக்கரி 80 முதல் 95% கார்பன் அளவை கொண்டுள்ளது. பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் கார்பன். ஹைட்ரஜன் மற்றும் கார்பன். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் கோயம்புத்தூர். இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 40வது கேள்வி. இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம். இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரா. மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் சூரியன். சூரியன். புகழ்பெற்ற சிந்திரி உரத் தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம். புகழ்பெற்ற சிந்திரி உரத் தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம் ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட். சோட்டா நாகபுரி பீடபூமி பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருப்பது கனிம படிவுகள். கனிம படிவுகள்.
ஒரு குறிப்பிட்ட வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகளை கொண்ட உயிருள்ள மற்றும் உயிரற்ற இயற்கை மூலங்கள் டேஸ் ஆகும். கனிமங்கள். பாருங்க, ஒரு குறிப்பிட்ட வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகளை கொண்ட உயிருள்ள மற்றும் உயிரற்ற இயற்கை மூலங்கள் கனிமங்கள். டேஸ் புவியின் மேலோட்டில் அதிகம் பரவி காணப்படுகிறது. இரும்புத்தாது. இரும்புத்தாது. இந்தியாவில் டேஸ் மாநிலம் இரும்புத்தாது உற்பத்தியில் முன்னிலை வகிக்கிறது. ஜார்க்கண்ட். இந்திய மேங்கனீஸ் தாது நிறுவனம் டேஸ் தலைமையிடமாக கொண்டுள்ளது. நாக்பூர். உலகளவில் இந்தியா மேங்கனீஸ் தாது உற்பத்தியில் டேஸ் பெரிய நாடு. 5வது பெரிய நாடு. டேஸ் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம். மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் தாமிரம். தாமிரம் நெகிழும் தன்மையுடையதால் பல்வேறு வடிவமுடைய பொருட்களாக உருவாக்க முடியும். தாமிர படிவு அதிகமுள்ள மாநிலம் ராஜஸ்தான். டேஸ் பாக்சைட் தாதுவிலிருந்து பெறப்படுகிறது. அலுமினியம். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அலுமினியமானது விமான கட்டுமானங்களில் அதிகம் பயன்படுகிறது. அலுமினியமானது விமான கட்டுமானங்களில் அதிகம் பயன்படுகிறது. மைக்கா மின்சாதனங்கள் தயாரிப்பில் பெரிதும் பயன்படுகிறது. மைக்கா மின்சாதனங்கள் தயாரிப்பில் பெரிதும் பயன்படுகிறது. டேஸ் மின் கடத்தா தன்மையுடையவை. மைக்கா. மைக்கா. நிலக்கரி தொழிற்சாலை வளர்ச்சிக்கு மிக இன்றியமையாததாக இருப்பதால் நிலக்கரி கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுகிறது. கருப்பு தங்கம்னா நிலக்கரி. இந்திய நிலக்கரி நிறுவனம் மேற்கு வங்காளத்தில் உள்ள கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. பெட்ரோலியம் என்ற சொல் பெட்ரோ மற்றும் ஒலியம் என்ற இரு லத்தீன் சொற்களிலிருந்து பெறப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கேட்பாங்க. பெட்ரோலியங்கிறது பெட்ரோ மற்றும் ஒலியம் என்ற இரு லத்தீன் சொற்களிலிருந்து பெறப்பட்டது. பெட்ரோலியம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. தாது எண்ணெய். தாது எண்ணெய். சூரிய ஒளியை நேரடியாகவோ மின்னழுத்தி கொண்டோ சூரிய ஆற்றல் மூலம் டேஸ் ஆற்றலாக மாற்றலாம். மின் ஆற்றலாக. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் 1897ஆம் ஆண்டு டேஸில் நிறுவப்பட்டது. டார்ஜிலிங்கில். இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலம். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான், தமிழ்நாடு. டேஸ் தொழில்கள் வேளாண் துறையிலிருந்து மூலப்பொருட்களை பெறுகின்றன. வேளாண் சார்ந்த தொழில்கள் வேளாண் துறையிலிருந்து மூலப்பொருட்களை பெறுகின்றன. இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை 1818ஆம் ஆண்டு கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள டேஸ் என்னுமிடத்தில் தொடங்கப்பட்டது. போர்ட் கிளாஸ்டர். போர்ட் கிளாஸ்டர். பருத்தி இலையிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறை. ஜின்னிங். ஜின்னிங். பருத்தி ஆலைகளுக்கு அடுத்தாற்போல் டேஸ் ஆலைகள் இந்தியாவின் 2வது பெரிய நெசவாலை. சணல். சணல். தமிழ்நாட்டில் முதலில் 1830இல் இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை டேஸில் அமைக்கப்பட்டது. இதுக்கு சரியான விடை போர்ட்டோ நாவா. போர்ட்டோ நாவா. பருத்தி நெசவாலைக்கு அடுத்து 2வது பெரிய வேளாண் சார்ந்த தொழிற்சாலை சணல் தொழிற்சாலை ஆகும். சணல் தொழிற்சாலை. காகிதத்தாள் உற்பத்திக்கு டேஸ் மூலப்பொருட்களாக பயன்படுகிறது. மென்மரங்கள். மென்மரங்கள்.
இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை 1812ஆம் ஆண்டு மேற்கு வங்காளத்தில் உள்ள டேஸ் என்னுமிடத்தில் தொடங்கப்பட்டது. செராம்பூர். டேஸ் தொழிற்சாலை மற்ற தொழிற்சாலைகளுக்கு மூலப்பொருளை அளிப்பதனால் உலோகத் தொழிற்சாலை என அழைக்கப்படுகிறது. இதுக்கு சரியான விடை இரும்பு எஃகு. இந்தியாவில் முதல் வாகன தொழிலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1947. இந்தியாவில் முதல் வாகன தொழிலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1947. டேஸ் இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் பெங்களூரு. 1970ஆம் ஆண்டு இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் மென்பொருள் தொழிலகம் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் TCS. பிரதான வாகன தொழிற்சாலைகளும் அதனை சார்ந்த தொழிற்சாலைகளும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் இருப்பதால் சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது. ஆசியாவின் டெட்ராய்டுனா சென்னை. புவியிலிருந்து கனிமங்களை அகழ்ந்தெடுக்கும் முறைக்கு டேஸ் என்று பெயர். புவியிலிருந்து கனிமங்களை அகழ்ந்தெடுக்கும் முறைக்கு டேஸ் என்று பெயர். சுரங்கத் தொழில். மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்கள் பற்றிய அறிவியல் பூர்வமான படிப்பு மக்களியல். டேஸ் போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளர்களையும் நுகர்வோர்களையும் இணைக்கிறது. சாலை போக்குவரத்து. இந்தியாவின் தங்க நாட்கர சாலையின் நீளம், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 5846 கிலோமீட்டர். 5846 கிலோமீட்டர். தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம். தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத். எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பயன்படும் போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து. எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பயன்படும் போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து. கீழ்கண்டவற்றில் எவை வானுலகு ஊர்தியுடன், அதாவது ஹெலிகாப்டருடன் தொடர்புடையது? பவன் ஹார்ன்ஸ். இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள். இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் பெட்ரோலியம். உலகின் டேஸ் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா உள்ளது. இது வந்து இப்போ வந்து முதலாவது ஆயிடுச்சு. இது நிறைய பேர் வந்து குழப்பிட்டு இருப்பீங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. ஆனால் இப்போ நடத்தவே இல்லை. கிட்டத்தட்ட வந்து 2011 நடத்ததுன்னு நினைக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதுக்கப்புறம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு கிட்டத்தட்ட 15 வருஷமாக இல்லவே இல்லை. இந்திய நாட்டின் மக்கள் தொகை பரவல் டேஸ் காணப்படுகிறது. சீரற்று. இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம். இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எல்லோருக்குமே தெரியும், உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு டேஸாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. 1872. இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம். மக்கள் தொகை அடர்த்தி சராசரியாக ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதாவது மக்கள் தொகை அடர்த்தி சராசரியாக ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுகிறது. யூனியன் பிரதேசங்களில் டேஸ் குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்டது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள்.
1901 முதல் 1921 ஆண்டு மக்களியல் வரலாற்றில் தேக்க நிலை. பிறப்பு விகிதம் என்பது ஒரு வருடத்தில் 1000 மக்களின் எண்ணிக்கையில் உயிருடன் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை. இடப்பெயர்வு என்பது ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு மக்கள் இடம்பெயர்ந்து செல்லுதல் தான் இடப்பெயர்வு. பாலின விகிதம் என்பது மக்கள் தொகையில் 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் எண்ணிக்கையை குறிப்பது தான் மக்கள் தொகை, அதாவது பாலின விகிதம். குறைந்த பாலின விகிதம் உள்ள யூனியன் பிரதேசம். குறைந்த பாலின விகிதம் உடைய யூனியன் பிரதேசம் டையூ டாமன், அதாவது டாமன் டையூ, தாத்ரா நகர் ஹவேலி. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகையின் எழுத்தறிவு விகிதம் 74.04%. டேஸ் மாநிலம் எழுத்தறிவில் 93.9% பெற்று இந்தியாவின் முதல் மாநிலம். கேரளா. குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம். குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம் பீகார். பீகார். டேஸ் மக்கள் தொகை சதவீதத்தின் அடிப்படையிலேயே நகரமயமாக்கம் அளவிட பயன்படுகிறது. நகர்ப்புற. நகர்ப்புற. இது பார்த்தீங்கன்னா 10th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 5. இன்னும் 4 டெஸ்ட் மீதி இருக்குது. மொத்தம் 9 டெஸ்ட்டில் 5 டெஸ்ட் பார்த்தாச்சு, இன்னும் 4 டெஸ்ட் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.